வணக்கம் நண்பர்களே. 2021க்கு முன்பு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிர ஆதரவாக இருந்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிர ஆதரவாக இருந்த சவுக்கு சங்கர் தீவிர எதிர்ப்பாளராக மாறுகிறார். திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அமைச்சரவையின் ஊழல் பட்டியலை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல், முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கம்பெனியில் இருந்துதான் அரசு அலுவலகங்களுக்கு வாட்டர் பாட்டில் விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளது. அடுத்ததாக ஸ்டாலின் மருமகன் சபரீசன் G2 என்ற நிறுவனத்தின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளார். அவரது அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் ஊழல் செய்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்ச சவுக்கு சங்கர் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகையோடு தொடர்பு வைத்திருக்கிறார். அந்த நடிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் பங்களா வாங்கி கொடுத்துள்ளார். அதுபோக அந்த நடிகை ஆசைப்பட்டார் என்பதற்காக தமிழக அரசு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கார் ரேஸ் வைத்துள்ளது என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது வைத்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சவுக்கு சங்கர் எப்போதாவது நம்மகிட்ட சிக்குவார், அப்பொழுது வீழ்த்தப்பட்டுவார் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தது. திமுக அரசு நினைத்தது போலவே சவுக்கு சங்கர் யூடியூப்பில் பெண் காவலர்களையும் காவல் உயர் அதிகாரிகளையும் தரக்குறைவாக பேசியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர். அதோடு நிறுத்தவில்லை. அவரது வாகனத்தை சோதனை செய்யும்போது அவரது வாகனத்தில் கஞ்சா இருந்ததாகவும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அவர் பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு 6 வழக்குகளை பதிவு செய்துள்ளது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எப்பொழுது மாட்டுவார் என்று காத்துக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல் வாய்ப்பு கொடுத்தது போல் சவுக்கு சங்கரை தனது வாயால் சிக்கிக் கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தால் வீழ்த்தப்பட்டார்.